டிவிகே மாநாட்டுக்கான பணிகள் செம்ம ஜோரா போயிட்டுருக்கு. ஸோ, அதோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் முக்கியமா ஸ்டேஜ் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தென் ஒரு பக்கம் தளபதி மை டிவிகே ஆப் லான்ச் ஃபங்ஷன்னு பிஸியா இருந்தாலும், மாநாட்டுக்கான பணிகள் சிறப்பா போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் மாநாட்டுக்கு பாதுகாப்பு குடுக்கறதுக்காக காவல்துறை கிட்ட கேட்டிருக்காங்க. அது இப்போ வரைக்கும் பர்மிஷன் தரலையாம். பட் எப்படி இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல குடுத்துருவாங்க. குடுக்காத பட்சத்துல அது வேற மாதிரி சம்பவம் ஆயிரும். அண்ட் இப்போதைக்கு ஏன் காவல்துறை பர்மிஷன் குடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, மாநாடு முடிஞ்சு 2 நாளுக்கு அப்புறம் விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ, அதுக்காக குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாக்கள்லயும் ஒவ்வொரு விநாயகர் சிலைகள் வைப்பாங்க. ஸோ, அதுக்கு பாதுகாப்பு குடுக்கறதுக்காக காவல்துறையிலேருந்து ஒவ்வொருத்தரா போனாலுமே ஏகப்பட்ட நபர்கள் தேவைப்படும். அதுவும் மாநாடு பணிகள் முடிஞ்சதுமே இந்த பணிக்காக எல்லாரும் போகணும் அப்படிங்கிறதுனால காவல்துறையிலேருந்து இது மாதிரி சொல்லப்படுது. ஆனா அதுவும் மாநாட்டுக்கு 15லிருந்து 20 லட்சம் மக்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாநாட்டுக்கு தளபதியுடைய ஒய்ஃபான சங்கீதா அண்ணி வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படின்னா மாநாட்டுக்காக பாதுகாப்பு கேட்ட அறிக்கையில இத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது தளபதியோட வெட்டிங் நாள். ஸோ இந்த நாள்ல தான் மாநாடு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சங்கீதா அண்ணி வராங்களா? வரலையான்னு. வந்தா நல்லாருக்கும். தென் ஃபைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.